யார கேட்டா மேடையில மாட்டன்னு பாட்டினிய ஏனே வந்தோடனே தொட்டு கும்பிடுற? ஏன்னா மனித வெடி உண்டுதான் வச்சிருப்பா. என்ன சொல்றா? எம்கேஆர் பயலகடா கொடூரமா. திருச்சி விஜய்க்கு சட்டி கிளிதா எம்கேஆருக்கு கிளிதா? ஓன் சட்டியை கிழிச்சு போடுவேன் கீழே இறங்குனா. தம்பி ஏறடா சட்டி போட்டா தான்டா கிளி, அவன் போட மாட்டான். தீபாவளிக்கு நீ எடுத்து குடுறா மானங்கட்டவே. மயிர்மலை அண்ணே நோத்தா பணியார புலி அந்த கான்ச போட சொன்னா கிரு மாட்ட போட்டு வச்சிருக்காங்க. ராஜாண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. பொம்பளை ஆம்பளை அண்ணா இல்லண்ணே, இவங்க சட்டி போடுறது உங்களுக்கு எப்படின்னே தெரியும்? இவன் முண்டைக்கு சைஸு கிடைக்காதடா. ஏவிஎம் சதீஷ் நினைவு பாசறை எஸ்பி நத்தம் டேஞ்சர் பாய்ஸ் சார்பாக மீண்டும் டேஞ்சர் பாய்ஸ் எஸ்பி நத்தம் சார்பாக 501 உன்னை புழக்க சொல்லி அட்வான்ஸ். இல்லனாலும் பொளந்து கேவுரு நட்டுற பேசுறா தொண்டனைக்கு இளங்கோடி முண்டை போடா மொன்ன பாம்பு பேசுறா. நாகா சாந்த் சென்ட்ரிங் குரூப் எஸ்பி நத்தம் டேஞ்சர் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக மீண்டும் ஒரு 501. தம்பி அவங்கள பூரா கேட்ச் பண்ணா எப்படியும் ஒரு அன்பாளையம் கட்டிடலாம்டா. ஆமாண்ணே. நன்றி நன்றி புத்ரு. இப்ப நான் குத்துறேன் பாரு குத்துரு கிளிப்ப. என்னடா ஏய்ங்கற என்னடா தேவையில்லாம இலவட்ட கல்ல வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நீக்குறக்காரனை ஏவி விட்டுருவேன். நீக்குறக்காரன் நக்க முடியாது, நீ செய். என்ன இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? ஏத்து இதுல ஏத்திட்டு அதுல அவனுக்கு ஏர்த்தவை போய் சேரட்டும். என்ன உனக்கு அத்தை தண்டியா இருக்கு மச்சான்? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் குட்டை ரொட்டியை மட்டும் சாப்பிட்டேன். இன்னைக்கு தான் முத ராட்சத கேக்க சாப்பிட. நல்ல ஆம்பளை தின்னு உன் வாய் கிளிய பாப்போம். ஏன் ஆம்பளை எதுல இது குறைச்சல்? அது மாதிரி எங்க பொம்பளைங்க எதுல குறைச்சல்? எதுக்கு பேசுற? 4 பேர்த்த ஏவி விட்டேன்னா அவன் செந்தட்டி அந்துவான். நான் ஒரு ஆளு போதும், நீனாவது 4 பேர் 40 பேரை கூப்பிடணும். நான் ஒரு ஆளு உனக்கு ஏவி விட்டேன்னா போயிரும் உனக்கு. இருள் அடிச்சு சாவ சொல்றியா? ஆவு பேசுற. மயிர்மலை அப்பல இருந்து எம்கேஆர் மருதமணின்ற. ஆமா, அப்புறம் உன் பேர் எம்கேஆர் தானே? உள்ள இருக்கிற தொண்டனைக்கு பொம்பளை பொறுக்கி மருதமணி தானே? உள்ள உட்காந்து பவுடர் போட துப்பு இல்ல. நீ என்ன சாச்சுற? பேசுவோம் பேசு, நீ பேசு. உலகத்திலேயே தண்ணி அடிச்சாலும் நிதானம் தவறாத ஒரே ஆள்னா என் தமிழன். நீ யாவது தண்ணி அடிச்சு நிதானம் தவற மாட்டானா? கை தட்டலாம். கொடூரமா கப்ளிங் பயலுகடா. ஈகே பாக்கியராஜ் பேர் என்னப்பா? ஈகே பாக்கியராஜ் கூட கோயில் ஈகே பாக்கியராஜ் பயலுக கொடூரமா பாரு. இப்பயே சார்ஜ் ஏத்துறேன். அவன் சப்பட்ட பண்ண அந்துவான். என்ன செஞ்சு விடுவ? நீ என்ன செஞ்சு கிழிப்ப? உன் உடம்பு எப்படி இருக்கா அதை வச்சுதான் நான் பேசினேன். அது மாதிரி உன் வாய் எப்படி இருக்கா அதை வச்சுதான் நான் பேசுவேன். என்னத்தை சார்ஜ் விட்ட? நீ என்ன சாதிச்சு குளிச்ச? என்கிட்ட 21 வருஷமா சந்திச்ச டான்ஸ் பூரா இப்ப பூரா பெரியார்ல இஞ்சி மரப்பா வந்துகிட்டு இருக்கா. நீ அந்த மாதிரி பொம்பளைய சந்திச்சிருப்ப. நீ எந்திரிச்சு போக முடியாது. நீ பஸ்ல போனேன்னா பணியாரம் கூட ஊசி போக முடியும். யார் பணியாரம்? ஏய் பார்த்தா என்ன ஒரு ஏய் எம்கேஆர் ராதாகிருஷ்ணா திருச்சி விஜய்கிட்ட அடி வாங்கினு சேனல்ல வந்துரும். மான மரியாதை காப்பாத்திக்க குட்டுத்தன்னு வச்சுக்க. அப்படியே கண்ணங்கனெல்லாம் பழுத்து போயிரும். பழுத்து எவ்வளவு திமிரா நீ பேசினாலும் ஒரே ஒரு ட்ரில்ல வச்சு உன்னை க்ளோஸ் பண்ணு. ஆமா, கிளிப்ப ட்ரில் நல்ல ஆம்பளை. விடியற வரைக்கும் நான் நிக்கிறேன். நீ போடுறா இன்னைக்கு. போரிஞ்ச போர் 4 inch போர். இன்னைக்கு நீ ட்ரில் போடுற. This one coupling in the hose very length danger கிஜா 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 பர்த்திபால் இடியாப்பா. திஸ் விஜி இடியாப்பா கட்டை என் தம்பியை பூரா திஸ் மாவு கர்ச்சா 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 பாரு கொடூரமா. தம்பிக்கு பூரா கஜா கஜா கஜாவா? நான் ஏய் விட்டா என் அண்ணன் தம்பி எல்லாரும் மேடைக்கு ஏறினா நீ தாங்குவியா? வர சொல்லுங்கறேன். உனக்கு முன்னே அத்தனை பேரையும் நான் கூப்பிட்டேன். எல்லாம் ஏறு மேடைக்கு. பாரு 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 மாடு சுத்து மாடு அத்தனை பேர் பாரு. நறுக்குது மாட்டுக்கு ஒரு அண்டாடா. மாட்டை புடி கைத்த பிடிக்காத.
காலமாட்டை மட்டும் பிடிப்போம்டா, இது பொட்ட மாடுறா. பொட்ட மாடு நக்குன மாடுன்ட்டு எந்த மாடா இருந்தாலும் காளை மாடு போட்டுக்கிட்டு அடக்கணும்டா. இத்தனை காளை மாடையும் இந்த ஒரு கறவை மாடு அடக்க சொல்லுவா. அடியே உன் கோமி அந்த அண்ணே மாடு செனைக்கு அலையுதுன்னு. சென்னைக்கு அலையலடா, இது மாடு அடப்பு கம்மாடா. ஆமா, எனக்கு கற்பப்பை எடுத்துட்டாங்க, இவன் பீஸ் கொடுத்து பார்த்துட்டு இருந்தான். எத்தனை பொட்ட மாடுகள் தெரிந்தாலும் ஜம்பிங் பண்ணது காளமாடு தான். காளமாடு மூடு ஏத்துவது திஸ் லிக்விட் அந்த கோமியம். தட்டிஸ் பை கவக்கம்பு. தட்டிஸ் நம் பேட்டாரா. எங்க இன்னொரு தடவை செய்யுங்க எப்படி? மாடு ஏன் மூட ஏத்துது அப்படின்னா திஸ் லிக்விட் அந்த நீர் இஸ் a back coupling. பேக்ல செய்வியா தலைவட்டா? back coupling. சுவாச டிப் குசு குசு ஜம்பிங் இந்த நீர். குசுவா என்னடா குசு குசுங்கற? என் ஆம்பளை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லி போடு, நாட்டுக்கு சாகற மேடையில. அது மாதிரி என் பொம்பளை பத்தி நீ குறை சொல்லி இந்த இடத்துல குருண மருந்த வாங்கி தின்னு நான் செத்து போறேன். உழைச்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி குடும்பத்துக்கு கொடுப்பவன் அந்த ஆண்கள். இந்த ஆண்கள் கடைசி வரைக்கும் ஒரு வேட்டி, ஒரு கைலி, ஒரு சட்டை, எத்து போன சட்டி, நேரத்துக்கு ஒரு ஜாக்கெட்டு, ஒரு பாவாடை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பியூட்டி பார்லர் போய் மசுரை வெட்டி கொடுத்து 4000 செலவு பண்ற நொப்பை மட்டும் காசு கிடையாது. இந்த உலகத்தை என் தமிழுடைய காசு சும்மா கிடையாது. விட மாட்டேன் பேசு. அங்க ஒரு கருப்பு சுடிதார் துணியை மூடிக்கிட்டு சிரிக்குது. அட ஏத்தா காமிச்சு கொடுக்குறீங்க? ஏற்கனவே அவன் பொம்பளைங்களை மேடையில அவமானப்படுத்துறான். பியூட்டி பார்லர் போறவங்க சாலை தூக்கி மூடிக்கிட்டு சிரிக்குதுடா. ஐயோ, நீ ஒரு ஆளு போதும். ஒண்ணுன்னா விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ பேசு நல்லவன் போல, நான் பேசி பார், சொல்லி பார். இங்க ஒரு ஆள் இப்படி காம குருவா நிக்கிறாரு. என்ன காம குடும்பம் இருந்தா அவனை பிடிச்சி சூம்பு. என்னது? ஏண்டா ஒன்னேவே நான் சூப்ப மாட்டேங்கிறேன், ஊர்ல சூப்ப சொல்ற காரணமா பாரு. எங்க அண்ணே பழைய காலத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணினா கிண்ணா 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 கிண்ணா. ஆத்தி 5 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. தாயம் போறேன். 12 விழுந்தா உனக்கு, 20 விழுந்தா உனக்கு. என்ன லைட் அமத்தாம செய்ய மாட்டீங்க? இனிமே குண்டியில கைய வச்சேன்னு வச்சுக்க, உனக்கு மரியாதை அவள் தான் சொல்லிவிட்டேன். அது என்ன ஆண்டி உங்களை டச் பண்ணும்போது எவ்வுது? அது ஒண்ணு இல்ல அங்கிள், நீங்க தீபாவளிக்கு ஜட்டி வாங்கி தரேன்னு சொல்லிருந்தா நான் ஜட்டியே போடுறது இல்ல. ஆனா வீட்டுல இவெல்லாம் குசு ஓட்டாடா. ஒரு நாளைக்கு உன் கூட கார்ல போட்டு உன்னைய பொசுக்குறேன்டா. சால நல்ல கடந்து வாடி புள்ள கண்டர் மேட்டைய தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் தஞ்சாவூர். சால நல்ல கடந்து வாடி புள்ள கண்டர் மேட்டைய தாண்டி வாடி. நீங்க எதுல வேணா குத்துங்க ப்ரோ. இருங்க முண்டை, அனாத முண்டை. மாடு பாயுது. மாடு பாயிர மாடு தான் நமக்கு பிடிக்கும். இதேன் கப்ளிங் ஓஸ். கப்ளிங் ஓசு பயலகடா. சார்பாக 101. கொடூரமா பாத்தியா? திஸ் ஓஸ் ஒன் கப்ளிங். என்ன இதெல்லாம் ஓசு ரொம்ப பெருசா இருக்கு. நீ என்ன பச்சை குத்துறன்ட்டு அப்புறம் பொச்சை குத்துவங்கற? பச்சை குத்துவேன். யாரா நீ? யாரா நீ? மரியாதை மரியாதை. என்ன எங்க அக்காக்கு எதுல பச்சை குத்துவ? வாயில. அண்ணே இந்த உனக்கு அன்பளிப்பு வேப்பலைய சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்தோனே கொடுத்துட்டாங்க உனக்கு. இது என்னப்பா வேப்பலை? அத பாரு, பிரிச்சு பாரு, என்ன தெரியும்? குராயர் வெள்ளரிக்காய் வியாபாரி அண்ணன் சோனை அவர்கள் அன்பாலயத்துக்கு ஒரு சிப்ப அரிசியும் 500 ரூபாயும் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் நன்றி அணிந்த வணக்கம். KIP கருப்பு நினைவு பாசறை பெரிய உலகாணி TMT பயலகடா குடூரமா. அதனை தொடர்ந்து சின்ன உலகாணி GA சத்ய ஆடியோஸ் உரிமையாளர் S முத்துப்பிரகாஷ் சார்பாக 201 நன்றி புத்துரு.
என்னடா வேப்பல வேப்பங்குளம் எதுக்கு வச்சு கொடுத்தீங்க? எது மந்திரிச்சிருக்கீங்கப்பா? இல்லண்ணே உனக்கு வார்ம் அப் பண்ண கொடுத்துருக்காங்க. வார்ம் அப் பண்ண வேப்பங்குளம் திண்டா எல்லாம் எந்திரிக்குமா? இங்கே நகைச்சுவை நடிகராக நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் நமது மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு இங்கே 8 நாளை கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த சாமியும் போடக்கூடிய பங்காளி சார்பாக மலர்மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஸ்டைல்ரா போறா ஒரு கூட சன்லைட் அந்த புள்ள குணம் தெரியாம ஆட்டுறானடா. யாரு குணா? நான் விழுந்துகிட்டு என்னன்னா செய்வேன், மேல இருந்துகிட்டே செய்யணும்ல. ஒண்ணும் இல்ல, மேல கீழே மேடை கீழே கூட இறங்கிட்டு ஆடுவேன். என்ன பக்கத்த கச்சக்க ரும்பே நன்றி சொல்லுங்க ப்ரோ. கட்ட முடியாது, மாடு கோதுமை தவிடு கலையுதுரா. அதுக்குள்ள அவுத்து விடாத ப்ரோ. ஏப்பா அது என்ன ஸ்டாண்டா? என்னத்தையும் பார்க்க முடியாது. இல்ல பெட்டி என்ன ஸ்டாண்டான்னு நினைச்சியா? மருதமணினே எஸ்பி கோட்டை நிறவடம், எஸ்பி நத்தான் நிறவளமா, நீதாயா நிறவளம். நிறகுடமா நிற உளமுடா, நிற உடம்புன்ற நிறவளம் எங்க அண்ணன் சார்பாக அண்ணன் சார்பாக பொன்னாடை வருத்திருக்கார். கூட கோயிலு கூட பிகேபி பயலுக பாடி பாடி பிகேபி பாய்க்கிறாஸ் பயலுக 1000 ரூபா. 1000 ரூபா இல்லையா? 100 ரூபா தானா? இருமா உன்னை பார்த்தாலே வருமானத்தை பார்த்துக்கணும். நாளைக்கு அண்ணன் சோன அண்ணன் 500. எதையோ வச்சு அடிக்கிறியம்மா. சாரி ராங் நம்பர். அங்கிள் உங்க முகத்தை கடைசியா பாத்துக்கிறேன் அங்கிள். மருதமணி பேசுடா. பக்கத்தூர் கொஞ்சம் மரியாதையா பேசுமா. பக்கத்தூர்மா போடா ஓடான்னு பேச. ப்ளீஸ் ப்ளீஸ் 500 ரூபா நான் சேர்த்தாரேன், கொஞ்சம் அடக்கி வாசி தாயி. நீ பேசுங்க அங்கிள். அப்ப உள்ள எச்சி பத்தியே இருந்தியா? நன்றி சொல்லுங்க ப்ரோ. எங்க நன்றி சொல்ல? அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கடா. எனக்கு கொஞ்சம் ஒல்லியான ஒல்லியா போடக்கூடாதாடா? நக்கி கிழிச்சிருவேன். பேசு. ஒத்தக்கடா ஆனமலை மாதிரி கொண்டு வந்துடுற நான் எங்கிட்ட ஏறுறது? ஐயோ அண்ணே வண்டி 25 டயர் தான், ஃபர்ஸ்ட் கியர்ல டாப்ல ஏறும்டா. போடா, நான் சும்மா குட்டியானவே ஓட்ட முடியாது. 25 அண்ணே வண்டி புகை தெளிச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன்னா இந்த வண்டி நம்மளால ஓட்டவே முடியாது. அதான் நீ நினைக்கிற மாதிரி அது நான் இல்ல. ஐயோ நீரு எங்கிட்ட இருந்தா வரும், ஆனா எங்கிட்ட இருந்து வடிவதே தெரியாது. நீ போடாட்டு அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் உள்ள போக சொல்றா. மாட்டை நான் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்க. நீ எதனா போட்டு அமுக்குற? எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் எட்டத்துல விடுறா. மாடு கிட்ட வருது, எனக்கு சும்மாவே மாடு. அதுல இந்த மாடை ஐயோ ஐயோ அந்த மாடு கண்ணுலயே தெரிஞ்சுட்டு போயிருப்பாரு. ஐயோ அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சே. மாலை அணிவித்து பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் எத்தனையோ கிராமங்களிலிருந்து வந்திருந்து ரசிக்கக்கூடிய எனது உயிர் அண்ணன் தம்பி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் காண்பித்து கொண்டு இருக்கும் அன்பு தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி. எனக்கு இன்னும் மாட விடு பாப்போம்டா. அண்ணே அண்ணே எப்படி வாம பண்ணுது? ஒல்லியான புள்ள வந்தா நான் விடு, ஏன் பாப்ப முடியுது? மருதமணி உருவத்தை மட்டும் பேசுனேன்னு வச்சுக்கா, ஒல்லியான புள்ள வந்தா போட்டுக்கிட்டு மாட்டை விடு, ஏன் பாப்போம்னு சொன்னேன்னு தெரியுமா? நான் மட்டும் அணையில இருந்துக்க, என் தம்பி அண்ணன் தம்பி கூப்பிடுங்கிறேன். வந்ததுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கை கிட்டத்துல வரக்கூடாது. தாயம்னு போகாத ஒரு 12 வாடா ஒரு தாயா. எங்கடா குச்சிக்காரி ஒரு 3 எங்கடா மேல உனக்கு ரொம்ப கடுப்பு. ஆனா எப்படியாவது ஆளை காலி ஒண்ணு வாங்கதாண்டா நீ இப்படி மாட கொண்டு வந்திருக்க. ஏக்கா நடுவுல வீரம் உனக்கு தெரியாதுனே. எனக்கு வீரமே இல்ல சாமி, எனக்கு வீரமே இல்ல சாமி. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. அதான்
இந்த மேடையில உங்க ரெண்டு கரெக்ட் முண்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி. இல்ல நான் உங்ககிட்ட சண்டை போடல நான் உங்ககிட்ட சரண்டர் ஆவறேன். பாருடா சண்டை போட்டு பாப்பா. பொறுமசாமி பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி என்ன நினைக்கிற? பொறுமசாமி ஹத்தி பொறுமசாமி கோபப்படாதீங்க சாமி. அண்ணே உன்னை கொலை தெரிஞ்ச என் புத்தரு கும்பிடு. இந்த பிள்ளை ஒண்ணும் பண்ண முடியாம சொல்றான். போப்பா வாங்கிதான் தொலையா அவங்ககிட்ட வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கேட்பாங்கம்மா. முந்தாண்டு அப்படித்தான் ஒரு மேடையில சண்முகம் 500 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் திருப்பி வந்து நீ 500 ரூபா கொடுன்னு திருப்பி வாங்கி விட்டாரு. இது எதுக்கு முனியாண்டி? இது எதுக்கு வம்பா? நீ உங்காத நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம் காசு. அண்ணே உன்னை எட்டு நரண சித்திரவல்ல இருக்க, நீ போயிரு. அருளனே இதோட 35வது தடவை வர்ற, நான் 500 ரூபா தரேன், நீ போயிரு. நல்லா நான் சரண்டர் ஆகலான்னு பார்த்தேன். எப்போ மருதமணி நீ எகிறியோ ஆடாங்கப்பா முடனே. எரிமலை எப்படி பொறுக்கும்? எரிமலை எரிஞ்சு போய் கிடக்கு பொறுக்குமா? அங்கிள் 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 கல்கோனா எப்படி இருக்கு? அங்கிள் இங்க வாங்க. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் எங்கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருமோ என் பொட்டான பூவழகே. வண்டி ஊரு கம்மாக்குள்ளே ஒண்டியாக போகாதடி. உலகா நீ டிவிக்கே பயிலுக 200 ரூபா. டிவிக்கே சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேட்டி அவுத்து சுத்த மாட்டிருக்கு. மைக்குடி கெடமாடு உரிமையாளர் பாண்டி அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அனுப்பி பண்ணுங்கள். அவர்களுக்கும் டிவிக்கே பயல்களுக்கும் சார்பாக நன்றி வணக்கம். வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் எங்கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருமோ என் பொட்டான பூவழகே. வண்டி ஊரு கம்மாக்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு கட்டான கட்டழகே. பார்த்து வருவோம் பொன்னான பூவழகே. நாடா அடைஞ்சாச்சு, நாடா அடைஞ்சாச்சு. மாட்டுக்காரன் கயிறை போடு. மாடை விட்டா பாய் மறுக்க மாட்டுக்காரன் கயிறை போடு. மருதமணி நீ இடுப்புல உட்காந்துன்னு சொல்லி இதுல உட்காந்துருக்க. அதுதான் தேவை. இன்னும் 2 நிமிஷம் ஆகும் இறங்குறதுக்கு. இப்போதைக்கு இறங்கவே முடியாது. இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும். எல்லாம் செவுத்துல பள்ளி ஓட்டு. அண்ணே இன்னைக்கு எத்தனை மாத்திரை அண்ணே போட்டிருக்க? 3 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு வேலை முடியாது. நீங்க 2 பேரும் நாடத்துக்கு வேணா போய் ரூம் போட்டு படுங்க. ஏய் வாடி. ரூம் போட்டு என்னன்னே பண்ணுவாங்க 2 பேரும்? சுவை வாங்கி இருடா. ஏய் இவள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வரும்போது நாளைக்கு சாகரே மாதிரி இருக்கேன். அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியாடி ஏடி குந்தாடி முட்டை. உனக்கு என்னடி குறை வச்சு அக்கா அக்கா வச்சா வாங்க வச்சா. இவ்வளவு பேர் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்களா? எனக்கு தெரியவே இல்லையா அந்த நேரத்துல. மச்சேன் எங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கும் போது நான் கிளுகிளுக்கு வாங்கிட்டு வரேன்னு வச்சேன். உங்க முகத்தை பார்த்துக்கிறேன். ஐயோ அவரு செஞ்சுட்டாரா? அதே செய்ய முடியாதவன் ஆணையை தான் கூப்பிடணும். இவன் உன் மேல ஏறும் போது உனக்கு லேசா குண்டு ஊசி ஊத்தணும். ஆமாங்க ஏதோ விளக்கமார் குச்சி சொருவுன மாதிரி இருந்தது. நானும் இல்லம்மா, இன்னும் எங்களை மாதிரி 100 பேர் வந்தாலும் அப்படி அண்ணே கிளுகிளுப்பு வாங்குற நேரம் வந்துருச்சுண்ணே. தெரியுமா? மாடு இன்னும் காலை கத்தது உரி 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 உரி. வேணாம்டா என் பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்துட்டு அன்னைக்கு உலக்கைக்கு பூணு ஓட்டு வர சொல்லி வாங்கடா நல்லா வீட்டுல. வா தம்பி எனக்கு குடும்பம் இருக்கு. யூடியூப்ல பார்த்து வை வாங்கி
அப்ப நாங்க மருதங்குடியில அவுத்து விட்ட காலை முன்ன எதன்னானே தாமரப்பூ உள்ள தள்ளாடும் பந்தியில ஆஹா எதுக்கு இப்ப இழிச்சிட்டு இருக்கா தம்பி மூஞ்சிய பாரு. நேத்தெல்லாம் எச்சி ஒழுங்க விட்டியடா. ஏண்ணே அண்ணே நல்லா செஞ்சுச்சுனே. அது மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்னண்ணே இவனாவது புடிச்சது மாதிரி காலையை மாட்டை புடிச்சது மாதிரி வந்துட்டானே, நம்ம இன்னும் மாட்டு கிட்டத்திலே போகலையா? நான் எப்படி குனிஞ்சு கொடுத்தேன் உன்னை குறை சொல்ல முடியுமா வச்சி? ஐயோ ஐயோ என் அண்ணன் எப்படி ராதா எப்படி வளைஞ்சு கொடுத்தேன்? நான் மட்டுமா? என் அண்ணன் தம்பி கூட உங்க வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. இப்படி ஒரு பொம்பளை உலகத்திலே பார்க்க முடியாதுடா. வர சொல்லு வர சொல்லு பயப்படத்தான் பார்த்துருக்கோம் பொம்பளைய. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. என்ன நினைச்சிட்டு ஏலே என்ன இன்ஜினியரா பெட்ரூம் என்னமோ வாஸ்து பண்ற மாதிரி நக்கிடுற அடியே நீ என்னடி நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சு. ஐயோ நாங்க ஒண்ணுமே செய்யலையே. விதி ஓரமா இருக்கு தம்பியா. நீங்க ஏலே இப்படி பேரை வச்சுக்கிட்டு எச்சுல ஓட்டோம்னா எதில் போய் முடியுமாடா? ஐயா தம்பி பூரா அண்ணன் தம்பி நம்ம பூரா ஒரே குடும்பத்தாலே. அவங்க எல்லாம் அப்புறம் எங்க வெளியில பத்தி விட முடியும்? ஒரு ஆளா பார்த்துக்கிறோம். என்ன ஆனது? நீங்க செய்யுங்க. குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி 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 மருதங்குடியா குத்துராண்டி. அப்படியே போய் பிள்ளைக்கு போலியோ சொட்டு மருந்து ஓட்டுவா. அரிய குந்தாடி முட்டை நாளைக்கு ஏதாவது சென்னையாக்கி விட்டா என்கிட்ட பஞ்சாயத்து வரக்கூடாது. அவன் கெட்ட ரோக்கர் என்ன போட்டுக்கிட்டு ஏறிக்கிட்டு குத்துனா சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன் நனத்தி அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன் நனத்தி அடிதானடி. அங்க போலாம். வண்டிக்கார சந்து ஒரு மதுரை நீ சட்டிக்கான சைக்கிளாம குதிரை சாட்டையுட நிக்கிற படுதுரை. என்ன ராட்னம் ஆடுறான்? அந்த ஆளு எங்க தலைய வச்சிருக்கான் பாரு. விட்டா பாலை குடிக்காம விட மாட்டேன் நீ. ஏய் உன் இளவட்ட கல்ல பெரட்டுறியாங்க. அரே மல்லமணி இடியாப்பம் இடியாப்பம் ஐயோ இடியாப்பத்துக்கு பால் தேடுதுனே. மரியாதை கால பின்ன தேடுறா. ஐயோ ஐயோ மருதமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆயிருச்சா? சுச்சி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தே கரெக்டா போட்டேன். ஒரு ஆம்பளை தூக்கையில மீறிக்கிட்டு போய் உழுவியா வந்து இதுல உழுவுற? தலாடி வச்சு படுத்தது மாதிரி இருக்கும் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்த நேரம் தூங்கிருப்பேன். முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து தேவர்களே திவந்தின தாரமையா நாமந்தான ஜந்தமையா முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி தேவர்களே. ஒன்றரை கிலோ ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ.
கண்ணு தெரியாது. இதுல வேற சுன்றியாடா. நிறைஞ்சு வச்சுடா. தடக்கு தடக்கு தடக்கு. இதுதான் சதக்காச்சி முங்குடா. மும்பிட்டு வெட்டினாலும் தண்ணி வராது, முங்கு இருக்காது. நீ என்னதான் செய்ய போற? சாப்பிடு. இன்னைக்கு இந்த பிள்ளைய நான் உன்னை தடுக்கவே இல்லைண்ணே. தடுக்க மாட்டேன். குத்துற மாடு வந்துட்டாத்தேன் தடுக்க மாட்டேன். இல்ல என் தம்பி ஒன்ன மாதிரி தரும கரெக்டா யாராவது விடு. நான் இருந்தாலும் குத்துனாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஒண்ணு மனுஷனா பிறந்துட்டா ஒண்ணு சண்டையில தாவா வேண்டும். மாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து விசுதடி புள்ள வடகாத்து விசுதடி. மாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி புள்ள வடகாத்து விசுதடி. ஆமா அங்க கோம வளர்த்து இப்பதான் கும்பத்துல தொட்டு வைக்கிறாரு. ஐயர் இப்பதான் இவர் இது கும்பத்தை வளர்த்து அவரு கும்பத்துல பொட்டு வச்சுட்டாரு. நீங்க கும்பத்துல தண்ணி ஊத்துவீங்களா? நான் கும்பாவளதான் தொட்டு வைப்பேன். ஊத்துங்க பாப்போம். எல்லங்கிளியே எலவள மயிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே. நாடகத்துக்கு வந்தியா செக்ஸ் படத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உதடோட உதடு கடிக்க வரீங்க. நல்ல மகராஜி தான். அண்ணே அருளண்ணே நல்ல மகராஜி. மருதமணி வணக்கண்டா உள்ள மடு மேல என்னை கொடூரமா உளுந்த வடையோட சொன்னையா பாபா லைன்ல சரியா இருக்கணும். பின்னாடி வண்டில ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கிற ஜம் ஜம். அண்ணே அருளண்ணே நீங்க வாசிச்சாதான் கிளம்புமா? நான் ஏறதான் அதுக்கு என்ன போகுது? ஏறிட்டீங்களா? ஏறிட்டீங்களா? எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷா இல்ல எத்தனை பேர் ஏறினால பஞ்சர் இல்ல. எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷா புள்ள எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறு காத்திருக்கான்னு தட்டி பாக்குறியா? என்னத்த அங்கங்க தொட்டு தொட்டு பாக்குறானே, என்ன பண்ணுவா? தொட்டு நக்குவானா? வண்டி டிரைவர் காத்து இல்லைன்னா ஓட்ட முடியாதுல்ல. தொட்டு தொட்டு பேசும் தொல்தாங்க அந்த உள்ள பாவாடைய கழட்டு 100 ரூபா. அண்ணா எப்பனே கழட்டுவ? நீ தமிழ் சேவை பார்க்க பாக்குறடா. அவன் என்னத்த பாருங்க இப்படி கழட்டிதான் பாப்பா என்ன வருது பாவத்தெல்லாம் வந்தவங்க ஒரு நாளைக்கு பார்த்துட்டு. அப்படி வேண்டாங்க. முதல்ல நீங்க தனியா பார்த்துட்டு உயிரோட இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்க்கட்டும். நான் உயிரோட இருப்பேன். இன்னும் நம்மள கூட்டம் கூட ஒரு நாளைக்கு அப்படி அண்ணே அண்ணே விஜய் விஜய் அசூசா ஆபாசா வேணா. மருதமணி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கம்பு கூட்டுல கவக்காம முட்டு கொடுத்துட்டு அறையவே ஒண்ணு. 60-70 பூரம் நான் அவுப்பேன். இந்த 60-70 பூரம் போய் சேர்ந்துரும். அப்புறம் எப்ப சொன்னியோ இந்த மேடையில அது பூரம் கப்பலிங்க ஏமாந்து போய் கிடக்கு. அடே விடுறா பாவம். விஜய் என்னல தான தர்மம் பண்ணாதல. நாளைக்கு புருஷன் பார்த்தா என்னடி வெட்டுவேன் யூடியூப்ல பார்த்துட்டு. என் குடும்பம் ஒரு வழி ஆக போதுடா. நீ என்ன போட்டு தொட்டுக்கிட்டு இருக்க? புருஷன் பூரா பார்த்துட்டு அன்னைக்கு புதுக்கோட்டையில ஆளை வச்சு வெட்ட வரேன். புருஷன் பூரா உட்காந்துக்கலாம். புருஷனா ஓம் புருஷன் என்ன வெட்ட மாட்டாங்கல்ல? ஏன் என்ன கேட்றாங்க? நீ தானே புறுப்புருக்கு கனி இவன் நல்லா ஜூம் பண்ணிடுறான். நல்லா தூம்பு விட தலைவா எதுக்கா வந்திருக்கா? ஏடா நீ வீடியோக்கு வந்தியா? எதுக்கு வந்த? இல்ல தம்பி நல்லா ஜூம் பண்ணி எடுங்கண்ட. எதுக்கு என்ன விட்டுறாங்க? நான் தம்பியை போய் சொல்லுவேன். நான் நல்லா ஜூம் பண்ணுங்கண்ட. எப்படி எதுக்கு என்ன விட்டுறாங்க? நீ தானே பண்ணி. நான் தான் பண்ணேன். அப்புறம் என்ன? இந்த ஊருக்கு யார் என்னை கூட்டு வந்தது? எம்கேஆர். அண்ணே யார் வண்டியில வந்த? எம்கேஆர். யார் சாப்பாடு வாங்கி கொடுத்தது? எம்கேஆர். உன்னை யார் கட்டி பிடிக்க சொன்னது? எம்கேஆர். அப்புறம் நான் தலைவட்டா. ஐயா வணக்கம் மச்சான். அக்கா தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டியா மச்சான். யாரு சொல்றீங்க? அது பாப்பாரு. அதுல ஆமாங்க. ஏன்னா கருவத்தூர்ல ஓனையா ஏறும் போது நான் கல்லை விட்டு எரிஞ்சு பார்த்தேங்க. ஓனையா வந்து அந்த இடுவுக்குள்ள போய்க்கிடுச்சு. மச்சான் வணக்கம் மச்சான்.
மச்சான் நாங்க ரெண்டு அண்ணன் தம்பி. 2 பேருக்கும் என் புருஷன் மச்சானா? அப்ப நீங்க ஆத்தி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஆடி வரக்கட்டும். என்ன வரக்கட்டும்? ஆடி ஆடி வரக்கட்டுமா? ஆமா, இப்ப ஆடி வந்த உங்களை வேலைக்கு வந்த உங்களை போய் ஆடி வரக்கட்டும் அனுப்பிட்டா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் காத்திருக்கலாம். இன்னும் 15 நாள் இருக்கு. யாரை புடிச்சிட்டு ஆகும்? தலைவா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. நான் இங்க நிக்கிற 2 பையில என்ன செஞ்சுக்கிறீங்க? ரெண்டும் கிட்டி விளையாடுறான். விஜி, என் அருகில் வா. நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. போ அருகில் போ போ. நீங்க சொன்னா நான் கேட்பேன். ஏலே, ஐயோ, நெஞ்சான தடவரதோட இருந்துக்க. நெஞ்ச தடவிட்டு அப்புறமா இது என் சொந்த பைனான்ஸ்ல வாங்கின வண்டி. சொந்த பைனான்ஸ்ல எனக்கு லோன் ஓட்டு கொடுறா. மாதம் டிவி கட்ட அப்படி இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு வட்டம் டிவி கட்டுறா. என் ஆற்ற வைரமே, 60 அடி கம்பமே. நீ ஆளுகிறன்னு எனக்கு தெரியுது. 2 வயா இருந்து 1 காகா போயிட்டாங்களே. அடே, குடும்பம் போயிரும்டா. குறார் வெள்ளரிக்காய் அண்ணே, நல்ல நெடுகமான வெள்ளரிக்காய் வச்சிருக்கியா? எதுக்குடா? பசிக்கு திண்டுக்கிறட்டும் ஒரு வெள்ளரிக்காய் விடுவே. அப்படியே கேரளா போயிட்டு வருவோமா? விஜி, கேரளா போகாத. ஏய், இப்பதான் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருக்குடா. இருடா ஏல போட, இன்னுமே சாப்பிட்டு ஐயா அது என்ன பண்ண? இருடா. விஜி, உன் முதுவை லேஜா புச்சு புச்சு பண்ணும்போது எப்படி இருக்கு? முதுகுல போய் ஏல முதுகுல போய் பிச்சு பிச்சு பண்றானா? போடா ஏலப்பழம். இதுக்கு உன்னோட பொறுமசாமி, முதுகுல போய் என்ன செய்வ? உன் வீட்டுக்கு வரும்போது நான் எங்கன போய் தூங்க? சுடுகாட்டில் போய் தூங்கு. லவ் இப்படி தானே பண்ணணும். ஆமா, வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரடா? வரும்போது பெரிய செவ்வாழை பழமா வாங்கிட்டு வர வேணாம், ஏந்திரம் பழம் வாங்கிட்டு வா. வேற வழி இல்ல. 2 பையில ஏன்? ஏந்திரம் பழம் நீ எங்கிட்ட போயிட்டேன்னா அந்த பிள்ளை சாப்பிட்டுக்கிறோம்டே. வச்சு சாப்பிடுவேன். குளிக்கும் போது எங்கன குளிப்ப? அதான் சொல்லிட்டாங்க, பாத்திரம்ல குளிக்காது அந்த பிள்ளை. பாரபத்தி பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்கும். அப்ப நான் என்ன செய்ய? நீ சோப் போடு. ரொமான்ஸ் இப்படி தானே லவ் பண்றாங்க பயலுங்க. ஆமா ஆமா. இப்ப கேக்குறேன் பாரு, நீயா சந்துவ அடுப்புல என்ன வைப்ப? ஏலே, அடுப்புல ஏன் விறகு வைக்கும்? அடுப்புல போய் என்ன தாப்பா? அடுப்புல விறகு தேப்பா. ஓ, அடுப்புல என்ன தாப்பா? இதை வைப்பேன். விஜி, மத்தாளுக மாதிரி நான் வந்தவனே. தெரியாம நடிக்காதம்மா நீ. எல்லாம் பெரிய ரொம்ப வைக்கப்படாத. நீ என்னதான் போய் வைக்கப்படுற? ஏன்னா தெரியாத. நான் நடிகைங்க. அது தெரியும். அது ஒண்ணும் தெரியாம. சிரிப்பு நடிகை. அது தெரியும். நீ சிரிப்பு எல்லாம் நடிகை. தெரிஞ்சவன் நடிக்கவா? சரி வாங்க செய்வோம். மாவு வளைஞ்சதுன்னா அடுப்புல வைக்கிறதா வேணா? நம்ம 2 பேரும் செய்வோமா? ஏக்கா இருக்கா? என்னடா அப்படி நல்லா அடிக்கிறீங்க, இப்படி நல்லா அடிக்கிறீங்க? விஜி, உன் உடம்போட நான் என்ன செய்வேன்? எனக்கு அப்படியே பொத்து பொத்து இந்த தண்டியை நான் எங்கிட்டு போய் பாதி செதுக்கி எடுத்துருவோமா? அதை செய்யுங்கப்பா. அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வந்து பின்னாடி அறுத்து விடுப்பா. சிமெண்ட் முடிய வச்சு இங்க வசனம் தெரியலன்னா 8 நாள்ல இருக்க பள்ளிக்கூடத்தையே பூசலாம்டா. விஜி, 7 உள்ளே பத்துக்கிறோம். துணி விடுமா? ஏய், டோல்கட்டு அவதாரம் போட்டுருவாங்க. அது என்ன டோல்கட்டு கம்பியா? குடிமானம் ஒண்ணுமே இல்ல. விஜி, காலம்பூரா ஓன்ட்ட நான் என்ன செய்ய போறேன்? காலம்பூரம் குப்புற காலத்தே படுத்துக்க. 7 உள்ள போதும். 7 பிள்ளையா? ஐயோ, 7 பிள்ளையா? மறுமணி என்ன 7 பிள்ளை கொடுப்பேங்கிறாரு? ஆமா, இப்ப புடியும் தள்ளிட்டாரு. ஏலே போடா.
சாதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க தான்டா தமிழ். மைக்குடியில் போய் மாட்டை பற்றிட்டு வரட்டா, கடை மாட்டில் 4 மாடு நிற்குதான். 4 மாடை பற்றிட்டு வர, 7 மாடை பற்றிட்டு வரவா. அப்ப புள்ள கொடுக்க மாட்டாரா? அவர் 2 கொடுக்க போறாரு, அவரும் கொடுக்க மாட்டாரு, நானும் கொடுக்க மாட்டேன். அட 2 பையனையும் நம்பி ஏமாந்து போறதா என்னைய பிடிச்சக்காரங்க. எங்களை நம்பினா அண்ணே, உனக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் அசிங்கம் செஞ்சது தப்பு தானே. இந்த உலகத்தில் எங்கள் அண்ணன் தாண்டா பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணியை நீங்கள் வச்சுக்கங்கண்ணே. தம்பி என்ன ஒரு கயிறை போட்டு தூக்கி விட்டுரு கூட. டேய் வாடா அண்ணே. அண்ணே என்னை கொல்லணும்னு நினைச்சா அத்தாச்சி அண்ணன் நீங்கள் வளகாப்புக்கு நான் வந்து பார்த்துக்க. தம்பி சும்மா இல்லை, நான் வெறும் சைக்கிளை கூட நொங்கு வண்டியை கூட தள்ள முடியாதவனை போயிட்டு இத்தாண்டி. ஐயோ சாமி, நீங்கள் 2 இருக்கணும். உங்கள் பிள்ளையை நான் தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விடணும். அதான் என்னை நம்பினா நீ எல்லாத்துக்கும் ஏமாந்து போயிடுவாத்தா. பரவாயில்லைங்க, நீங்க எதுவுமே செய்யலனாலும் பார்த்தாலே போதும். யாராவது சங்கதி இருக்கிறால கூட்டு போ சாமி. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை சாமி. ஓ லென்த்து உனக்கு தெரியாது. ஐயா ஏன் லென்த்து நான் எடுத்து ஒண்ணுக்கு விடுறதே இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்யா. மருதமணி, நம்ம 2 பேருக்கு புள்ள பிறந்தா எம்கேஆரை எப்படி கூப்பிடணும்? அவர்தான் சித்தப்பா, அப்பா அவர்தான். அப்ப இனிஷியல் நீங்களா? இன்சியலே எனக்கு வேணாம், எல்லாமே அவராவே இருக்கட்டும். ஐயோ ஏனே அத்தாச்சியை வெறுக்கிற? ஐயா வெறுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? அர்த்தப்படுத்துறேன்டா நான். வேமா நோங்குனே ப்ரோ. ஐயா அதெல்லாம் சும்மா ஆளுகளுக்கு ஃபார்முலாட்டிக்கு வேணாம். நல்லா என்ன பார்த்து சொல்லுங்க, நான் வேண்டான்னு. என் கண்ணை பாருங்க, வேணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை பார்த்து சொல்லுங்க. எதை பார்த்தாலும் சத்தியமா வேண்டாமா? நான் தட்டி எழுப்புறேன் மருதமணி, நான் தட்டி எழுப்புறேன். பட்டு நடிச்சு போடுவேன். தட்டி எழுப்புறதுக்கு இருந்தா தானே தட்டி எழுப்புவேன். அது பீ துணியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கசக்கி வச்சுக்கிறேன். அதை எரிச்சாச்சு, தீவாளிக்கே எரிச்சுட்டு. பரவாயில்ல, அது ஜீவ சமாதி ஆனாலும் பரவாயில்ல, நான் மகுடி வாசிச்சு உங்களை எழுப்புறேன். எழுப்புறதுக்கு இருந்தா எழுப்பலாம். அப்புறம் ஏன் அந்த பிள்ளைய தடவிட்டே இருந்தீங்க? சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒத்திக்கிட்டு நில்லு, நான் பார்த்துக்கிறேன். கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. எல்லாம் எலி செத்து போச்சு. எலி செத்து போச்சுன்னா தூக்கி போடுங்க தம்பி. ஆகிட்டு இப்போதே எதுவும் பிடுங்க மாட்டேன்னு சொன்ன உடனே நான் அங்கிட்டு பாடும் போது இங்கே போட்டு மிளகாத்தூள் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லையே தம்பி, சொடக்குன்னு கையை ஒடிச்சு ஒரு கழுத்திருப்பான் முட்டை. ஊத்து கூலி முத்து எடுத்து ஒத்து வச்சு பல்வரச பார்த்தா உன்னை சுதிகிறது, ஆத்தா உன்னை சுகம் பாடுது. சாத்து கூடி சார எடுத்து தம்பி செருப்பு இருந்தா தூக்கிட்டு போடுங்களேன். ஏன்னா மொச்சு மொச்சுன்னு நம்ம மிச்சருங்கிற மாதிரி போட்டு கடிச்சு இருக்க. அடியா குந்தாணி முண்டை, இவா உனக்கு என்ன சொன்னாலும் ரோசமயிர் வராது. அதான் வர மாட்டேங்குத. எச்சை வந்த மாதிரி இருக்கேன், அவனை எச்சி திப்பி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. வாடா டேய். அவர் நின்னு பேசுவாரு. நின்னு பேசுவாரு. நின்னு பேசுவாரு. நீ போனேன்னா 8 கிலோ சாம்பிராணி ஓடுவாரு. போ. சாத்து கூடி சார எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு, இன்னும் முழுசாகத்தான் வாரும் பந்தி பொழுதாகத்தான். அண்ணே கப்ளிங் கோசு சேருதுண்ணே. இடியாப்பம் சூடேறும் மெதுவாகத்தான், சுவையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பாட ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ விஜி கம்பு கூட்டுல பிளிச்சிங் போற தூக்கி விட்டு ஓட்டு. ஏலே அது என்னடா அது? இந்த வெள்ளை போடுன்ட்டேன். கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லுச்சல் நீரில் வந்த நடை போட்டது, இந்த நெஞ்சை அது எடை போ. அவன் உளுந்து விழுந்துல ஆட்டிட்டான்டா. கிரைண்டர் வச்சு வாங்கினதுன்னா கரண்ட் புல்லு கட்டுறதுன்னா அவன் அரைச்சி தள்ளிட்டாடா. அடியே அடியா அணில் குஞ்சு முண்டை, உன்னை கேட்காத கேள்வி கேட்குறீங்க, உதுத்து கொடுத்துட்றேன். தம்பி
என் பேக்கில் ஒரு 5000 ரூபா எடுத்து கொண்டு மாட்டுத்தாவணிக்கு முன்னாடி ரூம் போடுங்க. 5000 ரூபா பத்துமா ஏசி ரூமுக்கு? நான் வர்றேன், நீர்மலை செலவு கொண்டு வரேன். குஞ்சுமணி இல்லை, அவன் மருதமணி. பத்தியா மாத்திரோட போயிட்டேன். அதுவே பீத்துணி மாதிரி கிடக்கு. குஞ்சு கல்லழகர் கோவிலில கண்டெடுத்து கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது, நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மாத்தா மழை மாய்க்கு வந்த பச்சை கீரி தோளில் வந்து விளையாடணும், அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். எப்படி எங்க ஜோடி பொருத்தம்? அருமை அருமை. ஒட்டகத்துல போய் எறும்பு செஞ்சது மாதிரி. அப்போ கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா 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 நெச்சில பாழ வார்த்ததென்ன ஏ மாமா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே பத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே நீ என்ன இருந்தாலும் வராது. உன் காதலை எடுத்து சொல். சொல்லவா? காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே எம்கேஆர் மருதமணி ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடு. ஆத்தி ஆந்த வந்துருச்சு. வானில் ஊர்கோலம்